ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சின்ன வெங்காயமும் பூண்டும் வச்சு கல்யாண வீட்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அடி கனமான கடாயில 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட 250 கிராம் சின்ன வெங்காயம், 200 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி எல்லாத்தையும் நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப அது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் வதக்கணும். ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் மசாலாவை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அது கூட 200 கிராம் புளிய நான் ஏற்கனவே கரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கொய்யாக்காய் சைஸ் அளவுக்கு புளி மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதுல 25 கிராம் வெல்லமும் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடாயில ஒட்டாத அளவுக்கு ஊறுகாய் நல்லா சுருண்டு வரும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் கண்டிப்பா ஆகும். தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமா இருக்கும் இந்த ஊறுகாய். கண்டிப்பா 6 மாசம் நீங்க இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.